ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துடலாம். ரொம்ப நாளாச்சு இல்லையா நம்ம வீடியோ போட்டு. அதனால் நான் நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும், எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கல. அப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காய வடகம் போட்டிருக்கேன். வெங்காய வடகம் போட்டால் போதும் காரக்குழம்புக்கு. நாம் ஏன்னா இப்போ பண்ண போகிறது காரக்குழம்பு தான். இதுக்கு வெந்தயம் போடணுங்கிற இதெல்லாம் கிடையாது. வடகம் போட்டதால் அதெல்லாம் நான் போடலை. அப்புறம் நான் உரித்து வச்சேன் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒன்று கூட கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். காரக்குழம்புக்கு இந்த மாதிரி போடும்போது சாப்பிட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதோடு வந்து பூண்டு போட்டாச்சு. பூண்டு, கருவேப்பிலை இந்த வணக்கும் போதே போட்டால் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வணக்கிக்கலாம். அது ஓரளவு மேஷ் ஆகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் வணங்குற கேப்லேயே என்ன பண்ணிடலான்னா, நம்ம புளி ஊற வச்சுருக்கோம், அதையும் வந்து என்ன பண்ணலான்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி வணங்கும் போதே மஞ்சள் தூள் போட்டால் அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போயிடும். ஸோ அதனால் அது முன்னாடியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் புளி எந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வணங்கியிருக்க காயில் புளியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து காரம் போட்டுக்கலாம். காரம் என்கிட்ட இருக்க புளி வந்து நல்ல புளிப்பு, அதனால் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து காரம் போட்டேன் இதுக்கு. அதோடு வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி கொதிக்க வச்சுக்கலாம். ஆவியில் வேகிற காய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியும் கூட. உப்பெல்லாம் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு இதை கொதிக்கிற கேப்லேயே என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். அந்த அரைப்பு என்னென்னா, இது வந்து காரம் எனக்கு ஒத்துக்காதுங்கிறவங்க இதை சேர்த்துக்கலாம். இல்லை காரம் எனக்கு பிடிக்குங்கிறவங்க அப்படியே நல்லா சுண்டு கொதிக்க விட்டு கூட இறக்கிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி கப்பை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தேங்காய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் ஜீரகம், அப்புறம் வந்து மிளகு, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதில் ஆப்ஷனல் என்னென்னா ஜீரகம், மிளகு இதெல்லாம் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம காரக்குழம்போடு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இது ரொம்ப நேரம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் நான் நாட்டு சக்கரை இருக்கும் இல்லையா, காரக்குழம்புக்கு சேர்த்துப்பேன். அந்த புளிப்பு கொஞ்சம் கண்ட்ரோலிங்காக கொண்டு வரும். அதை நல்லா இப்போ கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. இறக்கிட்டு இதுலேயே அந்த வானல்லையே சாதம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்பு. இந்த மாதிரி காரக்குழம்பு முன்னாடி நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றது தான் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லையா மீன் குழம்பு, அதே மாதிரி இந்த மாதிரி காரக்குழம்பும் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.